ஹமிதன் வனுசல்லி அம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் தொல்பெயலால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம சில வாரங்களாக சீரத்துன் நபி அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி காலத்திலிருந்து அதுக்கு பின்னாடி அவர்கள் பிறந்த வாழ்க்கை வரலாறு, அதுக்கு பின்னாடி எத்தனையோ கிளாஸஸ் போய் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உஹதுடைய யுத்தத்தில் இருக்கோம். போன வாரம் பத்ருடைய யுத்தம் நடந்துச்சு. இந்த வாரம் என்ன நடக்க போகுது? இன்ஷா அல்லாஹ் உஹதுடைய யுத்தம் நடக்க போகுது. இந்த முழு ரமலான்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 10 நிமிஷம் இந்த சீரத்துன் நபியுடைய கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றி கொடுக்கட்டும். இந்த பத்ருடைய யுத்தம் நடந்து முடிஞ்ச பின்னாடி காஃபிர்களுக்கும் மற்றும் முஷ்ரிக்கீன்களுக்கும் யஹூதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக, முக்கியமாக மக்கத்து காஃபிர்கள் இவர்களுக்கு என்னது மிகவும் பெரிய ஒரு அவமானமாகவும் மிகவும் பெரிய ஒரு மூக்கு உழைப்பாகவும் என்னவாச்சு இவங்களுக்கு இருந்துச்சு. அதிலிருந்து தப்பி ஓடிய சில நபர்கள், உதாரணத்துக்கு நம்ம போக போனால் அபு சுஃபியான் பின் ஹர்ப், அதே மாதிரி சஃபான் பின் உமையா, அதே மாதிரி இக்ரிமா பின் அபி ஜஹல், இவர்களுக்கெல்லாம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே இருந்துச்சு. நம்மளுக்கு தான் தெரியுமே, மக்கத்துடைய காஃபிர்கள் எப்படி இருப்பாங்க, தன்னுடைய மான மரியாதற்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் தயாராக இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க அந்த அரபுடைய மக்கள். அதனால என்ன பண்ணாங்க, அபு சுஃபியான் ஒரு தக்ரீர் கொடுத்தாப்புல, அதாவது ஒரு பயான் கொடுத்தாப்புல. என்னண்டு, இந்த அவமானத்தை நம்ம திரும்பவும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பழி வாங்கி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3வது ஹிஜ்ரியில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன 3வது வருஷம் என்னவாகுது, இந்த உஹதுன்ற போர் நடக்குது. இந்த போருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ ஆயத்துக்களை இறக்கி இருந்தாலும் சரி, அபு சுஃபியானுடைய வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுற ஒரு வார்த்தை இறக்குறான். அபு சுஃபியான் என்ன சொன்னாப்புல, அவர் எந்த ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் ஒரு நாட்டிலிருந்து மதீனாவுக்கு, அதாவது மக்காவுக்கு திரும்பும் போது அந்த வியாபாரத்து கூட்டத்தில் என்னென்னலாம் சாமான்கள் இருந்துச்சோ, என்னென்னலாம் வியாபார அந்த பொருட்கள் இருந்துச்சோ, அதனால தான் இந்த பத்ருடைய யுத்தம் நடந்திருக்குது. அதனால அந்த வியாபாரத்தில் உள்ள அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு என்ன பண்ணுங்க, இந்த யுத்தத்துக்கு செலவழிச்சிருங்க. உங்களுடைய காசுகள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அனுமதி கொடுத்தா என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையும் நான் செலவழிச்சிட்டு இந்த இஸ்லாமுடைய அடிப்படையே இல்லாமல் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் ஒரு குத்பான்றது கொடுத்தாப்புல. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லயசுத்து அன் சபீலில்லாஹி ஃபஸயுன்ஃபிகூனஹா ثم يكون عليهم حسرة ثم يغلبون. அதாவது இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அல்லாஹ்வுடைய எதிராக தன்னுடைய சொத்துக்களை செலவழிக்க நினைக்கிறார்கள். மிக விரைவில் அவர்கள் அதை செலவழித்து விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய கைக்கு எதுவுமே கிட்ட போறதில்லை. அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இறக்குறான். இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்காங்க. மதீனாவில் இருக்கும்போது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிய வருது இந்த விஷயம். அவங்க இப்படி நம்ம மேலே படை தொடுத்து வர்றாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய இதுவும் நடந்துச்சு. எத்தனையோ பெண்களை இந்த அபு சுஃபியான் என்பவர் என்ன பண்ணுறாப்புல, கூட்டிகிட்டு வர்றாப்புல. அதில் ஹிந்தா பின்த் சுஃபியான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெண்மணியும் இருந்தாப்புல. அந்த பெண்மணியை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெண்களையும் கூட்டிக்கிட்டு, எத்தனையோ டான்ஸ் ஆடுற அந்த பெண்களையும் கூட்டிக்கிட்டு அபு சுஃபியான் 3000 படையை திரட்டி என்ன பண்ணுறாங்க, மதீனா மேலே போர் தொடுக்கிறதுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, மஷூரான்றது கேட்குறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி ஆலோசனை, எங்கே போய் நீங்கள் மதீனாக்குள்ளே இருந்து சண்டை போட விரும்புகிறா, இல்லைன்னா மதீனாக்கு வெளியில் சண்டை போட விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஷூரான்றது, அதாவது ஆலோசனை என்பது கேட்குறாங்க. கேட்கும்போது சில வயது போனவங்க, அதாவது இன்னும் வாலிபத்தில் இல்லாதவங்க, நடுத்தரமான வயதில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மஷூரா கொடுக்குறாங்க. என்னென்னு, மதீனாக்குள்ளே இருந்தால் நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாலிப வயசில் உள்ளவங்க, போர் தொடுப்பதற்குன்னு முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடியவங்க, போருக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க,
நம்ம மதீனாக்கு வெளியில் போய் யுத்தம் செய்வோம், நம்மளுக்கு ஷஹாதத்துன்றது கிடைக்க வேண்டும், நம்ம ஷஹீதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இவங்க யார் இந்த உற்சாகமாக இருந்தாங்கல்ல அவங்களுடைய மஷூராவை கேட்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் முனாஃபிக் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மதீனாவில் உட்கார்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், யுத்தம் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே என்ன இருக்குது, அந்த மதீனாக்குள்ளேயே யஹூதிகளுடைய கூட்டமும் இருக்குது, முனாஃபிக்களுடைய கூட்டம் இருக்குது. ஒருவேளை அங்கிட்டு இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னவாகும், இவங்களை முஸ்லீம்களை சுற்றி முட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, வாலிபர்களுடைய அந்த பேச்சு கேட்டுக்கிட்டு மதீனாக்கு வெளியில் போய் சண்டை போடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே போயிட்டாங்க. போன பின்னாடி அந்த உஹதுடைய மலை இன்னும் கிட்டக்க வரவே இல்லை. அங்கே போன பின்னாடி என்ன பண்ணுறாப்புல, இந்த உபை பின் சலூல் உபை பின் சலூல் என்ன பண்ணுறாப்புல, தன்னுடைய கூட்டங்க நபர்களை கிட்டத்தட்ட 300 நபர்களை என்ன பண்ணுறாப்புல கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துடுறாப்புல. எங்கள் பேச்சு நீங்கள் கேட்கல, நாங்கள் போய் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டிக்கிட்டு திரும்ப மதீனாவுக்கு வந்துடுறாப்புல. வந்த பின்னாடி மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, மதீனாவிலிருந்து பரப்பிட்டு போனவங்க 1000 பேர். அங்கிட்டு போன பின்னாடி நடுவு பாதையிலேயே என்ன பண்ணுறாங்க, 300 பேர் திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்த பின்னாடி மச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, 700 பேர் இருக்காங்க. இதே மாதிரி என்னவாச்சு, அந்த உஹதுடைய போரில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற ஒரு நபரால் 300 பேர் குறைஞ்சி ஒரு மிகக்குரிய கூட்டமாக 3000க்கு எத்தனை படை, 700 பேர். முன்னாடி பத்ருடைய எத்தனை பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு 313 பேர். இங்கே 3000 பேர் இருக்காங்க. பத்ருடைய யுத்தத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். ஆனாலும் இங்கே இருக்கிறது 1 மடங்கு தான் அதிகம். முஸ்லீம்கள்ட்ட எத்தனை பேர், 700 சொச்சம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ இங்கே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கணக்குன்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு முஸ்லீம் இருந்தா அப்படின்னு சொன்னால் அவனுடைய பலம் என்பது 10 காஃபிருக்கு சமம். முஸ்லீம் என்பவன் பயத்துக்கு எப்போவுமே அஞ்ச மாட்டான். எத்தனை இட்டுக்கட்டணை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவனுடைய பலம் என்பது என்ன, ஈமான் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம், இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, உஹதுடைய போர் எப்படி நடந்துச்சு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஷஹாதத்ன்றது எப்படி நடந்துச்சுன்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், இந்த சீரத்துன் நபியை முழுமையாக வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுக்கும் அதே மாதிரி கேட்பதற்கும் என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரியட்டும். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.